Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.5 இருக்க first sum பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, laws of exponents of real numbers video link மேல கார்ட் and description கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். And now let's start. Exercise 1.5 sum number 1. Okay, so find மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு சப்டிவிஷனுக்கும் நம்ம we have to find out the answer. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அண்ட் பவரில் எக்ஸ்பனண்ட்டில் ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு த கான்செப்ட், இப்போ என்கிட்ட வந்து ஒரு நம்பர் இருக்குது, சே √2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த √2 நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 2^1/2 அப்படின்னு எழுத முடியும் இல்லையா, இன்வெர்ட்ஸ் நம்ம மேக்ஸில். ஸோ அதே தான் இங்கே 64^1/2 இருக்கிறத நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஒன்றுமே எழுதலைன்னா ஸ்கொயர்னு அர்த்தம், நம்ம இங்கே எழுதிக்கலாம், அப்போ தான் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் போக போக. ஸோ 64ங்கிறது ஸ்கொயர் ரூட். இப்போ இந்த 64 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 நம்ம ரெண்டு விதமாக சார்ட் அவுட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப், சில பேருக்கு 64 வந்து 8 டைம்ஸ் ஆஃப் 864னு ஷியோராக தெரியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறவங்க டைரெக்டாக பண்ணலாம். அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 64 2ஆ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 2 டேபிள்ஸில் பண்ணும்போது 32 கிடைக்கும், 2 டேபிள்ஸில் பண்ணும்போது again 16 கிடைக்கும், 2 டேபிள்ஸில் 8, 2 டேபிள்ஸில் 4, 2 டேபிள்ஸில் 2 and 2 டேபிள்ஸில் 1. இந்த மாதிரி 2 2ஆ நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது எத்தனை 2 வருதுன்னு செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6, that is 2 into 2 into 2 into 2 into 2 3 4 5 6. ஓகே அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேவா, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால நம்ம எப்படி பண்ண போகும்னா ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுப்போம். ஓகே, அகெயின் ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுப்போம், அகெயின் ரெண்டு 2க்கு ஒரு 2 எடுப்போம். எல்லாமே ரூட்லேருந்து வெளில வந்துடுச்சா. ஸோ அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 தான் உங்களோட ஆன்சர். அதே இங்கேனா சிம்பிளாக ரெண்டு 8க்கு ஒரே ஒரு 8 மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவரில் 1/5 இருக்குது. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் ஸோ 5th ரூட் ஆஃப் 32ன்னு அர்த்தம். ஸோ 32 இங்கே தான் இருக்குது நம்பர். ஸோ நான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஓகேவா, இந்த 64 அப்படியே மறந்துடுறேன், இந்த 2 மறந்துடுறேன். இங்கேருந்து எடுக்கும்போது 1 2 3 4 5 5 2s வருது இல்லையா. அப்போ 5th ரூட் ஆஃப் 1 2 3 4 5. இங்கே வெளியில் என்ன ரூட் இருக்குது, 5th ரூட் இருக்குது. அப்போ உள்ளே 5 நம்பர்ஸ்க்கு ஒரு நம்பர் எடுக்கணும். 1 2 3 4 5 5 2s இருக்குது, அதனால் ஒரு 2 மட்டும் வெளியில் எடுக்கிறேன். தட்ஸ் இட். ஸோ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 2ன்னு சொல்கிறேன். அடுத்தது 125^1/3, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 125 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 125 we can solve it out 5 only. 5ஆல பண்ணும்போது 25, again 5ஆல பண்ணும்போது 5, ஸோ 5ஆல பண்ணும்போது 1. ஸோ வந்து கியூப் ரூட் ஆஃப் 5 times of 5 times of 5. ஸோ 3 5ஸ்க்கு ஒரு 5 வெளியில் எடுக்கிறேன். ஸோ கிளியர்லி 64^1/2 ஓட ஆன்சர் 8, 32^1/5 ஓட ஆன்சர் just 2, 125^1/3 ஓட ஆன்சர் 5. Hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. Example 20 பற்றி தெரிஞ்சுக்கோங்க, லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அதே எக்ஸசைஸ் 1.5ல இருக்க செகண்ட் சம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.